ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவால் கட்டாய கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தினுடைய இன்ற நோன்பை பூர்த்தி செய்தவனாகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அவருடைய இறையிலத்திலே இரவு தொழுகையை நிவர்த்திவிட்டு அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசம் பாசமும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இன்றைய நோன்பை அங்கீகரிப்பானாக, நம்முடைய தொழுகையையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நம்முடைய இன்னவர அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்புடைய பாதியை நாம் அடைந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, பாதியில் அடைந்திருக்கக்கூடிய நாம் என்ன அமல்கள் பாதியிலே செய்திருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரமலான் வருவதற்கு முன்னால் நம்மளுடைய ஆவல் எதுவாக இருந்தது சொன்னால் இந்த ரமலானிலே முழுமையாக தொழ வேண்டும், முழுமையாக இபாதத் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்திருக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர. ஆனால் பாதி அடைந்தும் கூட அதில் சரியான அமல்களை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர நிறைய தீவிரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பாளர்களே, தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு சில செய்திகளை குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் உங்களுடைய உள்ளத்திலே பதிவதற்காக சில செய்திகளை ஞாபகம் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாடினால் கண்ணீர் துளிகளின் வெகுமதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாளர்களே, இந்த ரமலானை குறித்து ஒரு அறிஞர் சொன்ன ஒரு உதாரணத்தை தொடங்கி வைத்து சில செய்திகளை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கப்பலிலே நிறைய மனிதர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உபதேசம் யாருடைய செவிகளுக்கு உட்படுகிறதோ, யாருடைய காதுகளுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் கேட்கப்படுகிறதோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்தி கேளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதுதான் நமக்கு கடைசி ரமலானா கூட இருக்கலாம், ஒருவேளை இன்றைய தினம்தான் நமக்கு கடைசியாக கூட இருக்கலாம். நிச்சயமாக மவுத் எல்லோரும் வந்து அடைந்தே தீரும் என்பதை தெளிவாக பேசக்கூடிய என்னை விட இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, மரணத்திற்கு வயது வித்தியாசம் கிடையாது, மரணத்திற்கு ஏழை பணக்கார் என்ற பாகுபாடு கிடையாது, மரணத்திற்கு ஆணா பெண்ணா என்ற பாகுபாடும் கிடையாது, வசதி உள்ளவனா வசதி அற்றவனா என்பதும் கிடையாது, மரணத்துக்கு ஜாதி மதம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனைகளையும் கிடையாது. மரணம் வந்து அடைந்தே தீரும், எப்பொழுது வேண்டாலும் வந்து அடையலாம். அது ரமலானுடைய காலத்திலாக இருக்கலாம், நோம்பு வைத்தோடு கூடி மரணம் வரலாம், உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் மரணம் வரலாம், தொழுது கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம், கருவறையில் செத்து கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம், நடந்து கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம். இந்த உபதேசத்தை பேசி நான் முடிப்பதற்கு முன்னால் எனக்கு மரணம் வரலாம். மரணம் தவிர்க்க முடியாதது, அது அடைந்தே தீருவோம். ஆக மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை சொரிந்திருக்கின்றார். அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அனைவர்களும் நஷ்டத்துக்குரியவர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நஷ்டத்துக்குரியவர்கள். ஒரு அறிஞர் சொன்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு விஷயத்திற்கு போவோமே. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ரமலானை குறித்து ஒரு உதாரணம். கப்பலிலே மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கப்பலிலே மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் நிறைய அந்த கப்பலிலே இருக்கிறார்கள். கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கப்பல் பழுதடைந்து விடுகிறது. அந்த பழுதடைந்த கப்பலை எப்படியாவது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கப்பலோட்டை கேட்டு என்ன செய்கிறார், அந்த கப்பலை எப்படியாவது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் பெரும் முயற்சியோடு அந்த கப்பலை ஒரு தீவின் அருகே ஒரு பாறை இடுக்களை விட நிறுத்தி விடுகிறார். மக்கள் எல்லாம் குறைத்தோம் என்று சொல்லி கப்பலில் இருந்து இறங்குகிறார்கள்.
கப்பலில் இருந்து இறங்கி பார்த்த மிக பிரம்மாண்டமான ஒரு தீவு. தீவு என்று சொன்னால் பிரம்மாண்டமான ஒரு தீவு, பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய, மக்கள் எல்லாம் ஓய்வெடுப்பதற்காக கோடை காலத்துல எங்காவது செல்வோமே, இன்னும் இடங்களுக்கு எதற்காக செல்கிறோம்? அந்த இடத்தினுடைய காட்சிகள் எல்லாம் ரசிக்க வேண்டும் என்பதற்காக இறங்கிய மக்கள் அந்த தீவை பார்க்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான தீவு. இப்படி ஒரு தீவை அவர்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழகான தீவு. அந்த தீவுக்கு நடுவே மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அரண்மனையை சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரண்மனையை சுற்றியும் வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனை சுற்றி வேலி அமைக்கப்பட்ட அந்த தீவில் ஆங்கும் இங்கும் பார்த்தோம் என்று சொன்னால் தீவு முழுக்க, தீவுகள் முழுக்க ரத்தினங்கள், பவளங்கள், தங்கங்கள், வைடூரியங்கள், இப்படி நிறைய முத்துக்கள், பவளங்கள் சிதறி கிடக்கிறது அந்த தீவை சுற்றி. இறங்கிய மக்களுக்கு அதிர்ச்சி, ஒரு பக்கம் ஆனந்தம். என்னடா இவ்வளவு பிரம்மாண்டமான தீவு பார்த்தது கிடையாது. ஒரு அரண்மனை, அதை சுற்றி வேலை அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தங்கங்கள். இன்னைக்கு தங்கத்துடைய விலையை கேட்ட பெண்கள் எல்லாம் மூச்சு திணறிட்டுவாங்க இல்லையா? நாளுக்கு நாள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது. 4 பெண்களை பெற்ற பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் எதை பார்க்கிறார்களோ இல்லையோ, தங்கத்துடைய ரேட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு நகை வாங்கறதுக்கு நம்மளால முடியுமா? என்னாச்சு? 1.5 லட்சம் வரைக்கும் வந்து நின்றுச்சு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எப்படி வந்து நிக்குது? 1.25 வந்து நிக்குது ஒரு பவுன். ஆண் மகன் பதறுகிறான், மகள் கொடுத்து திருமணம் செய்யணும். ஒரு பவுன் மகர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் வேணுமே கூலி சாதாரத்தோட. எங்க போறது என்று சொல்லி முழிக்கக்கூடிய அளவுக்கு தங்கத்துடைய ரேட்டு உச்சத்தை அடைந்திருக்கிறது. இருக்குங்களா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 2 பவுன் போறதா இருந்தாலும் ஒரு 3 லட்சம் ரூபாய். குடும்ப செலவெல்லாம் கொண்டு வந்தா 1 லட்சம் முடிஞ்சு போச்சு. டோட்டல் காலி. மணமகன் இன்னைக்கு பெண்ணை தேடுறா. 1 கிராம் 2 கிராம் மகள் கொடுத்து திருமணம் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்குமா? ஏன்னா எதை சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா தங்கத்துடைய உச்சம் நம்ம கண்ணு முன்னாடி செலவுக்கிறது எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்களேன். பாக்குறாங்க அவ்வளவு தங்க நகை வைடூரியங்கள். கப்பல்ல இருந்து இறங்குறதுமே அல்லலான்னு தோடுது. அல்லனா திருப்பி போக முடியுமா? முடியாது. திடீர்னு பாருங்க, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னர் இறங்கி வர்றார். தீவுல போய் மக்கள் மாட்டிட்டாங்க. அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னர் இறங்கி வர்றார். இறங்கி வந்து சொல்றாரு, மக்களே, அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல அறிவிப்புறார், மக்களே, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். உங்களுக்கு 24 ஹவர்ஸ், ஒரு நாள் உங்களுக்கு டைம் தர்றேன். அந்த ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய எல்லா வெள்ளைகளும் பவரும் அழிக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எல்லாமே எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு மேல 1 நிமிஷமோ 1/2 நிமிஷம் டைம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கண்டிஷன் போடுறாரு அந்த மன்னர். என்ன கண்டிஷன் தெரியுமா? இதோ இந்த அரண்மனை இருக்கிறது, அரண்மனை சுற்றி வேலி இருக்கிறது. எவரும் இந்த வேலியை தாண்டி உள்ள வந்துடக்கூடாது. அரண்மனைக்குள்ள என்ன சொல்றாரு? வெளியெல்லாம் எடுத்துக்கங்க, வேலி போட்டு வச்சிருக்கிற இந்த வேலியை தாண்டி அரண்மனைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தண்டனைக்குள்ள ஆயிருவீங்க என்று சொல்லி எச்சரிச்சு கவுண்டர் ஷாட் நம்ம பாசியில சொல்லுமா இல்லையா? ஆரம்பிச்சு கேட்டாங்க. பாருங்க, மக்கள் சின்ன பின்னமா சிதறாங்க. நம்ம தான் ஒரு 3 எப்படியாவது வேண்டாம் பேச ஒருத்தர் இருப்பான். நல்ல செய்யக்கூடிய இடத்துல அதை தடுக்கிறது எவனாவது ஒருத்தர் இருப்பான். இருப்பானா? இருக்க மாட்டானா? வாடா பள்ளிக்கு போலாடா வேண்டாங்குவா. நல்ல விஷயம் கேளுன்னு சொல்ல வேண்டாங்குவா. ஏதாவது சதக்கா கூட வேண்டாங்க. ஏதாவது ஒண்ணு குண்டக்க மண்டக்க பேசுற ஏதாவது ஒரு மனிதன் இருந்துகிட்டே இருப்பான். இவனுக்கு எல்லாம் என்ன சொல்லி என்ன கேட்பது என்று விதண்டா பேசக்கூடிய எல்லாத்திலும் இருப்பான். இந்த மக்கள்ல ஒரு சாரார் என்ன சொல்றா தெரியுமா? இந்த அரசன் வந்து மன்னர் வந்து கட்டளை இட்டு விட்டா, இன்னும் 24 மணி நேரம் கொடுத்துட்டா, நம்ம திருப்பி போகும்போது எல்லாத்தையும் புடுங்கிடுவான். நம்ம எவ்வளவுதான் அல்லனாலும் எல்லாத்தையும் புடுங்கிடுவான். ஆனா இவன் வச்சு கேட்காதீங்க, வேற ஏதாவது பொருட்கள் எங்காவது இருந்துச்சுன்னா அதை வேணா எடுத்துட்டு போறான்னு சொல்லி ஒரு கூட்டம் அவரை நம்பி போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? அல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜாவே சொல்லிட்டு அல்றதுக்கு இதை விட வேற என்ன வேண்டும்? தன்னுடைய ஆடை போடுறாங்க, தன்னுடைய இருக்கக்கூடிய இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் போட்டு அதுல வாரி போடுறாங்க. பெண்கள் தன்னுடைய தாவணிகள் போடுகிறார்கள். கொஞ்சம் சலைப்பாகுது. இருந்தால் என்ன சொல்றா? அல்லு 24 மணி நேரம் டைம், எவ்வளவுனா அல்ல முடியும், அல்லு தூங்கிறாத, கண்ணை மூடி ஓய்வெடுக்கிறாத. ஓய்வெடுத்தீனா நமக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் போகிற வேஸ்ட் ஆகும். அல்லு அல்லு தூக்கத்தை கல 24 மணி நேரம் எப்படியாவது அல்லுன்னு சொல்லி அல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு சாரர். இன்னொரு சாரர் என்ன இருக்காங்க தெரியுமா? அது ஏன் மன்னர் வேலையை தாண்டி அரண்மனை பார்க்க கூடாதுன்னு சொன்னா, அப்படி என்னதான் அரண்மனைக்குள்ள இருக்கும்? இதை விட பிரம்மாண்டமான ஏதாவது பொருள் இருக்குமோ?
ஒருவேளை இந்த தங்க வெள்ளியை விட வேற ஏதாவது இருக்குமோ என்று சொல்லி அரண்மனையை வேலையை சாடுறான். 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மன்னர் வர்றாரு. மன்னர் வருகை வந்து போதும் நிறுத்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிந்து விட்டது என்று சொல்கிறார். எல்லாரும் அப்படியே அள்ளி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு சாரர் வேற பக்கமா சப்பு சவடு வாரிட்டு இருக்கிறான், இன்னொரு சாரர் வேலையை தாண்டி குதிச்சுட்டான். முடிஞ்சிருச்சா? அந்த மன்னர் நேரா வர்றார். வந்து சொல்றாரு, மக்களே 24 மணி நேரம் முடிந்து விட்டது. இதோ நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கிற வைரங்கள், தங்கங்கள், பவனங்கள் யாரெல்லாம் எடுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு தாண்டா. ஒருத்தர் சொன்னா இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னொருத்தர் சொன்னாரு, மன்னரு நீங்க எடுத்ததெல்லாம் உங்களுக்குரியது, இது எல்லாமே உங்களுக்குரியது, இது வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டாரே அவனுக்கு நஷ்டவாதி ஆகிவிட்டார். மூன்றாவது ஒரு மனிதன் யாரு? வேலையை தாடி போனானே அவன் தண்டனைக்குள்ள ஆயிட்டான். உலகத்திலேயே எல்லாம் கிடைச்சவனுக்கு அவன் தண்டனைக்குள்ள ஆயிட்டான். இது ஒரு அறிஞர் சொன்ன ஒரு உதாரணம், ரமலானுக்கு சொல்ல ஒரு உதாரணம். அன்பானவர்களே, இந்த ரமலான் என்பது ஒரு மாதம் தான், ஒரு மாத காலம் தான் இந்த ரமலான். எனவே 9வது மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவு நீங்கள் தூக்கம் முடித்து எவ்வளவு நீங்கள் அமல் செய்தாலும் ஏழைய நாட்களில் விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வாரி தளர்வாங்க ரமலான்ல. இருக்குங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஏழைய மாதங்கள் விட இந்த மாதத்திலே சுபஹுடைய நேரத்திலே சகரில் இருந்து கிடைக்கக்கூடிய இஃப்தாரில் இருந்து இரவு தொழுகை வரை நீங்கள் எவ்வளவு தூக்கம் முடித்து எவ்வளவு விவாதத்தை செய்தாலும் சரி, குர்ஆனை எவ்வளவு ஓதினாலும் சரி, மற்ற மாதங்கள் கிடையாது. என்ன மற்ற மாதங்கள் கிடையாது. இந்த ரமலானில தூக்கம் முடித்து தூக்கத்தை தியாகம் செய்து ஒரு நாளைக்கு 10 தூசானாலும் சரி அல்லது 20 தூசானாலும் சரி குர்ஆனோடு தொடர்பு இருந்து நின்று வணங்கிக் கொண்டே இருந்து திக்ர் சொல்லிக் கொண்டே இருந்தால் அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10 என்று சொன்னார்களே அன்பானவர்களே, அது 10ஆக இருக்கலாம், அது 30ஆக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிலடங்கா கூலி வருவதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ரமலானை பாழாக்கினோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி யாரு? சிந்திச்சு பாருங்களேன். ஓடுறோமோ, எங்க ஓடுறோம்? நான் கேட்கிறேங்க, விஷயத்துக்கு போவோம், ஓடுறோம். என்னது? காலை எந்திரிக்கணும், ஒரு மாதம் தியாகம் செய்யணுமே. மற்ற மாதங்களில் என்ன செஞ்சோம்? அதை விட குறைவாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்ல நாடிகளை தவிர மற்ற மாதங்களிலே சகருக்கு எந்திரிக்க மாட்டோம், அதுதான் உண்மை. இந்த நாள்ல சகருக்கு மட்டும் எந்திரிப்போம், அதான் நடக்குது. மற்ற மாதங்களிலே இரவு நம்ம தொழுக மாட்டோம். இந்த மாதத்தில இரவு ஜமாத்தோட 10 மணி வரை முடிச்சிருது, மீறி போல 10:30 முடிச்சிருது. நான் கேட்கிறேன், மற்ற மாதங்களை 11 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இசா தொழுதுக்கு அப்புறம் போய் தூங்கிறோம் நம்ம? இல்ல. இசா தொழுதுமே போய் தூங்குறவா? இல்லையே. வீட்டுல போய் டிவியை பார்த்து கண்ட கடினால இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு படுக்கும் போது எப்படி அல்ல நாடிகள் தவிர 10:30 மணி 11 மணி ஆயிடும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப என்ன விவாதத்தை செய்யறோம்? சகருடைய நேரத்துல என்ன பண்றோம்? ஃபஜ்ருடைய நேரம் 5:30 மணி, நம்ம 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. எதுக்கு எந்திரிக்கிறோம்? சாப்பிடுறதுக்கு எந்திரிக்கிறோம். சகருடைய உணவு வர்க்கத்திற்கு என்பதால சாப்பிடுறதுக்கு எந்திரிக்கிறோம். மற்றபடி என்ன அமல்கள் செய்யறோம்? அதே ஒருதான் தொழுகிறோம். அதே என்ன ஒரு வித்தியாசம்? நோம்பு வைத்திருக்கிறோம். என்ன வைத்திருக்கிறோம்? நோம்பு வைத்திருக்கிறோம். நோம்பு வைத்திருக்கிறோமே தவிர வேற என்ன அமல்கள் நாம் செய்திருக்கிறோம் என்று பரிசீலனை பண்ணி பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்கு. அல்லாஹ் நாடிகளை தவிர நிறைய நபர் நோம்பு வைத்து விட்டு குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறாங்க, திக்ர் செய்றாங்க, அவர்களை பத்தி பேசல. பெரும்பான்மையான மனிதர்கள், பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர இபாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நஷ்டத்துக்குரியவர்கள். அதற்கு தான் உதாரணம் அந்த அறிஞர் சொன்னார், 1 மாத காலம் அன்பானவர்களே தட்டி போனா திரும்பி வராது. சொல்லுமா இல்லையா? வாய்ப்பு போயிருச்சுன்னா திரும்ப கிடைக்காது. நம்ம சொல்லுமா இல்லையா? ஒரு முறை வாய்ப்பு, இதை நீ பயன்படுத்திக்க, வாய்ப்பை நழுவ விட்டு சொன்னா திரும்ப கிடைக்காது என்று சொல்லுவோமே. இனி அடுத்த ரமலான் வரும்போது நம்ம இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியுமா? முடியவே முடியாது. திக்ர் கொடுக்க முடியுமா? முடியாது. நாளைக்கு காலம் எதிர்ப்படமா சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்ன? இதுதான் நமக்கு கடைசி, இதுதான் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். சகாபாக்கள் அப்படி தள்ளிவிட்டார். சகாபாக்கள் அப்படி தள்ளினார்கள். அந்த அரசுடைய மீறி போன அரண்மனைக்கு அது துனியாவுடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கையை மூழ்கி விட்டா. இன்னைக்கு துனியா 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 பாக்குறமா இல்லையா? சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல. ஆனால் பொருளாதாரம் தான் முக்கியம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரு மனிதன் அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார் சொன்னால் நஷ்டத்துக்குரியனாக மாறிவிடுவான். பாப்பாக்கு, உம்மாக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, எனக்கு எனக்கு என்று சொல்லி வீட்டை கட்டுகிறார், ஞாபகங்கள் வாங்குகிறார்,
கடைசியில அவனுக்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அப்படித்தான் தெளிவா சொல்கிறது. பொருளாதாரம் வேண்டும், பொருளாதாரம் நமக்கு வாழ வைப்பதற்குத்தானே தவிர பொருளாதாரம் முழுக்க பொருளாதாரத்துக்காக நம்ம வாழ்ந்துவிடக் கூடாது. இந்த உலகம் என்பது ஏமாற்ற களம், அதில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். அதைத்தான் அறிஞர் அழகான உதாரணம் சொன்னார். அப்ப இந்த ரமலானை தூய் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம், இபாதத்துகளை அலங்கரிக்கிறோம். அவன் வர்றானா, இவன் வர்றானா, இவன் போறானா, அதெல்லாம் தேவையில்லைங்க நமக்கு. நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய குளிக்க நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய குடும்பத்தார் நம்ம குளிக்க என்ன செய்யறார்கள், அவருடைய குளிர்களுக்கு என்ன செய்யறாங்க, இதை செய்யணுமே தவிர பாருங்க, இங்க எத்தனையோ இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மகல்லா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான மகல்லா. இந்த ஊரில் எல்லாத்துடைய காலையில கேட்டுக்கும் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அல்லாவுடைய இறையிலத்தை அழகுபடுத்தக்கூடிய இளைய சமுதாயம், அல்லாவுடைய இறையிலத்தை அழகுபடுத்தக்கூடிய பெண்கள் எதை அழகுபடுத்திட்டு இருக்கிறாங்க, டிவிக்கு முன்னாடி வீட்டு அழகுபடுத்திட்டு இருக்கிறாங்க, கடத்தெருவை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாத்திரம் இல்லையா, கடத்தெருவில நின்று கொண்டு அங்க பேச்சுக்கூடிய பேச்சுக்கள் துணியாவை பற்றி பேசுறாங்க. ஆனா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் நிறுத்துறார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுவது, திக்ரில் அதிகம் செய்வது. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தன்னுடைய நாவலை சொல்லிக் கொண்டே இருங்க. குர்ஆனை எடுத்து குடும்பத்தோட ஓதுங்க, ஹதீஸை எடுத்து படிங்க, இது போன்ற சபையில உபதேசத்தை கேளுங்க, மார்க்கத்தோடு தொடர்பு இருங்க. அப்படியே ஓடும் போது மௌத்து வந்தா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தானே, அந்த சொர்க்கத்துக்கு தானே சகாபாக்கள் இருந்தாங்க, அந்த சொர்க்கத்துக்கு தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய அழுகை எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தேடல் எதுவாக இருந்துச்சு, நம்முடைய அழுகை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம தலைப்புக்கு போவோமே, தலைப்பண்ணுங்க கண்ணீர் துளிகள். பொதுவாகவே நான் கேட்கிறேங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் கேட்கிறேன், பெண்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் எதை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறோம், எதை கண்டிருக்கிறோம், துனியாவா தான் இருக்கும். தெளிவா சொல்லிட்டாரு, உண்மை சொல்லிட்டாரு, துனியாவா இருக்கும். ஒண்ணு நம்ம அழுக, பெண்கள் ரொம்ப மனசு நீங்க கேளுங்க, எதை குறிச்சு அழுகிறோம். ஒண்ணு யாராவது நோய் வாய்ப்பட்டு இருந்தா நோய் நிவாரணமாகாது, எல்லாம் நோயை கவலை. பொருளாதாரம் இல்லாதவர்கள் வருவாங்க, பொருளாதார கவலை. பெண் மக்களை பெற்றவர்கள் 4 பெண் மக்களை 2 பெண் மக்களை அதை தாட்டி விடணும் கவலை. வேலை இல்லாதவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும், படிப்பு இல்லாதவருக்கு நல்லா படிச்சு நல்ல உத்தியோகம் வேணும். இதை குறிச்சுதான் அதிகமான கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்குங்களா. அதே நேரத்துல அதிகமா எதை குறிச்சு அழுகிறோமோ இது கவலை. இன்னொரு அழுகை இருக்கிறது நமக்கு, நம்ம எதை குறிச்சு அழுகிறோம், இது சொல்றது குறிச்சு அழுகும் செய்யணும். பொருளாதாரம் இல்லையா, அழுகிறமா இல்லையா, எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறானுங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, ஏல்லாம் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, அழுகிறமா இல்லையா, தனிமையில் இருந்து அழுகிறமா இல்லையா, யாராவது நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருப்பாங்க, தொழில் அழுகிறமா இல்லையா, சுற்றுலா அழுகிறமா இல்லையா, அழுகுதான் இருக்கிறான், எல்லாத்துக்கும் அழுகிறான். திடீர்னு நான் நேசிக்கக்கூடிய மனைவி திடீர்னு மவுத்தா போயிட்டா, அழுகிறமா இல்லையா, கணவன் மவுத்தா போயிட்டா, அழுகிறாமா இல்லையா, நான் நேசிக்கக்கூடிய வாப்பா அம்மா அழுகிறமா இல்லையா, நான் நேசிக்கக்கூடிய பிள்ளை 10 வருஷமா குழந்தையே இல்ல, திடீரென்று எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, என்ன பண்ணுவோம், எப்படி நடப்போம், அப்படியே கை தாங்கல தூக்கி வச்சு நடக்குவோம். 10 வருஷம் குழந்தை இல்லாத அந்த தம்பதிட்ட போய் கேட்டா தான் தெரியும் எப்படி இருக்கும், அப்படியே தூக்கி வச்சு அப்படியே தாங்குவோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் வெட்டால் நம்ம திரிச்சிருவோம், நமக்கு எவ்வளவு கீரல் வெட்டாலும் சரி. திடீர்னு மவுத்தா போயிருச்சு, எப்படி இருக்கும், கதறுவோம் இல்லீங்களா. கணவன் மனைவி புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க 10 வருஷம் புரிஞ்சுக்கல. கணவன் ஓடுறாரு வேலைக்கு, மனைவி என்ன பண்றா, நிறைய பொருளாதாரத்தை செஞ்சு சமையல செஞ்சு கொடுக்குறா, வாங்கி ருசியா ஒன்றோம். மனைவி சொல்றா, கணவன் என்ன புரிஞ்சுக்கலையே சரியா மனசுக்குள்ள நினைக்கிறா. கணவன் சொல்றா, இவனுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாரோ இவன் என்ன புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. திடீர்னு 2 பேரும் அமர்றாங்க, அமர்ந்து பரஸ்பரம் பேசுறாங்க. பேசும்போது மனைவி கையை பிடிக்கிறா, கணவனுடைய கைய, கணவனுக்கு தன்னுடைய மனைவியுடைய கையை பிடிக்கிறா. 10 வருஷம் கழிச்சு கல்யாணத்தன்னைக்கு பிடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பி படுக்கிறது, இடது பக்கம் திரும்பி படுக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடக்குதா இல்லைங்களா. 2 பேரும் சேர்றாங்க, கையை பிடிக்கிறாங்க. மனைவி சொல்கிறா, உங்களை பத்தி நான் தவறாக செய்து விட்டேன், உங்களை பற்றி தவறாக நான் நினைத்து விட்டேன், இப்பொழுதுதான் தெரிகிறது குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னை பற்றி நீங்கள் தவறாக நினைத்ததை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார். 10 வருஷம் கழிச்சு கணவன் பிடிக்கிறா, ஒன்னும் போய் நானும் தப்பா நினைச்சுக்கிட்டேன், நானும் என்னமோ நினைச்சிட்டேன், எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிற சோத்து அமைச்சு கொடுக்கறத வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அடிக்கட்டு 2 பேர் பரஸ்பரம் பிடிச்சுக்கிறாங்க, கை பிடிச்சிட்டு சொல்றாங்க, நாளையில இருந்து நம்ம புது வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க இல்லையா, புது வாழ்க்கை வாழலாம். சரி அல்ஹம்துலில்லாஹ், மனவனுக்கு சந்தோஷம், கணவனுக்கு சந்தோஷம். அந்த இரவெல்லாம் கழியுது. இரவு படுக்கும்போது சொல்றான், சுபனுடைய தொலைக்கு போனோம், நான் கூப்பிடுறேங்க, நீங்க பள்ளிக்கு போங்க, நான் வீட்டுல தொழுகிறேன், பிள்ளை இருந்தா நானும் வீட்டுல தொழுகிறேன், பையனையும் கூட்டிட்டு போங்க என்று பரஸ்பரம் பேசி பையனெல்லாம் பாக்குறான். அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷம் இருக்காங்க சொல்லி சந்தோஷம் அப்படியே சொல்லி இரவெல்லாம் எடுத்து தூக்கிட்டாங்க. அதிகாலை நேரத்தில் நேரமா எந்திரிக்கிறான் மனைவி சந்தோஷத்தாரு.
எந்திரிச்சு வேகமா போய் என்ன பண்ணலாம், போறதுக்கு முன்னாடி டீயா வச்சு கொடுக்கலாம் கணவருக்கு என்று சொல்லி நேரமா எந்திரிச்சு பாக்குறாங்க. தன்னுடைய கணவர் அழைக்கிறான். போச்சு போச்சு. நைட் எப்ப போச்சு இல்லையா, நைட்டு சந்தோஷமும் கதறுவா. ஐயோ நைட்டு தாங்க நல்லா பேசணும், நைட்டு தான் நல்லா பேசணும், நல்லா பேசி படுத்துமே, குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில வாழலாம்னு சொல்லி பேசுறேன். இது வரைக்கும் என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல, உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கல. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் நினைச்சு என்று சொல்லி பேசுறமே, மொத்தம் போயிட்டுமே. அந்த அழுகாட்சி எப்படி இருக்குங்க சிந்திச்சு பாருங்க. அதனுடைய அழுகை எப்படி இருக்கும்? பிள்ளைகள் கதறுவார்கள், பாப்பா 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 என்று சொல்லி கதறுவார்கள். இப்படி அழுகைக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள். இதெல்லாம் நான் சொன்னதில் எதையும் குறிச்சுக்க. நீங்க சொன்னீங்க எதை குறிச்சு? துனியாவை குறிச்சு. மனைவி போயிட்டா, தன்னுடைய பிள்ளை போயிட்டா, சொத்து இழந்துட்டோம், பொருளாதாரம் இழந்துட்டோம், எல்லாம் இழந்துட்டோம், எல்லாமே துனியாவை குறித்தவர். இன்னைக்காவது ஆகிரத்தை குறித்து அறிந்ததுண்டா? எல்லாம் மறுமையில எங்களுக்கு சொர்க்கத்தை தாயெல்லாம், நாங்க செய்த பாவங்களை மன்னித்து பொறுக்கணுமே எல்லாம், நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை எங்களுக்கு தான்லாம், என் மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு தான்லாம், என் உறவுகளுக்கு தான்லாம் என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. சகாபாக்குடைய அழுகையெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. சகாபாக்குடைய அழுகையெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. சொர்க்கம் தான் லட்சியமாக இருந்தது. அதற்காகத்தான் முழு அழுகையை தயார் செய்தார். முழு அழுகை. திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஆரம்பத்திலே ஓதினேனே. என்ன வசனம்? சூரத்து நஜ்ம். வதல்குபூன் ஃபலா தப்கூன் வஅன்தும் ஸாமிதூன் ஃபசுஜூது லில்லாஹி ஹம்துன். நீங்கள் சிரிக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு அழுகையே வரவில்லையா? 10 மணிக்கு முடிக்கணும் இல்லைங்களா? டைம் சொல்லுங்க, நமக்கு தெரியாது 10:30 சரியா? டைம் ஒவ்வொரு பேசிட்டு இருக்கக்கூடாது. இது பத்தல, நாளைக்கு நீ சகருக்கு எந்திரிக்கணும், வரணும், விட்ட பேசிட்டே இருக்கிறான்னு நாளைக்கு சரச்சிடக்கூடாது. அப்ப நம்ம குறிப்பிட்ட நேரத்தை முடிக்கப்படும் எதுவாக இருந்தாலும் சரிங்களா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு அழுகையே வருவதில்லையா? வஅன்தும் ஸாமிதூன், நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா? குர்ஆனோட தொடர்பு இருக்கக்கூடிய வாதம். குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க, ஓதுவது சிறப்பதிகம். அதே நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க, தமிழாக்கு எடுத்து படித்து பொருளோடு படிங்கிற என்ன சொல்கிறார்? அல்லாஹ் தெளிவா சொல்கிறார், வஅன்தும் ஸாமிதூன் ஃபசுஜூது லில்லாஹி வஅன்தும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அவனுக்கு நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் வசனம் இருக்கிறார் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வர்றாங்க மஸ்ஜித் நபவிக்கு. தோழர்கள் அவருடைய வீடும் மஸ்ஜித் நபவி ஒண்ணாத்தான் இருக்குது, ஸ்கிரீன் தான் இருக்கும், ஸ்கிரீன் திறந்து பார்த்தா தொழுகை தெரியும். சகாபாக்கள் எல்லாம் தொழுகை நிறைவேற்றி விட்டு ஏனைய தொழுகைக்காக காத்துட்டு இருக்காங்க. காத்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு அழுகையே வரவில்லையா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே சகாபாக்கள் எல்லாம் தன்னுடைய இரு கைகளையும் முகங்களில் பொத்தியவர்களாக அழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்று இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிதாபாக இருக்கக்கூடிய புகுல் மாரியில் எழுதுகிறார் என்று சொன்னால், உபதேசம் வருகிறது என்று சொன்னால் ஆள ஆரம்பித்து விடுவார். சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். சுஜூதிலே விழுந்து மன்றாடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சுஜூதிலே விழுந்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். அழுகைக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிரிப்பு இருக்குங்கல்ல, சிரிப்பும் ஒரு இபாதத்துங்க, அழுகையும் ஒரு இபாதத்து. அந்த சிரிப்பு எப்ப சிரிக்கணுமோ அப்பதான் சிரிக்கணும். கண்ட நேரத்துல சிரிச்சா அது இபாதத்து ஆயிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அழுகி அதே போலதான், எப்ப சிரிக்கணும், எப்ப அழுகணுமோ அங்கதான் அழுகணும். ஒப்பாரி வச்சாலுதான் அது இபாதத்து ஆயிடாது. சீரியலை பார்த்தாலுதான் அது இபாதத்து ஆயிடாது. சீரியலை பார்த்து எவனோ ஒருத்தர் எவனோ குடும்பப்படுத்துறானே என்று சொல்லி அதை பார்த்து கலங்கினால் எமோஷனல் ஏதோ நடக்குதுன்னு பார்த்து சில எமோஷனல் கண்களுக்கு சில பேத்துக்கு வரலாம். ஆனால் அதுதான் சொன்னா இபாதத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய வல்லமை நினைத்து அழுவது, அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்தை நினைத்து அழுவது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைத்து அழுவது. அல்லாஹ் எத்தனையோ நபர்களுக்கு கையில்லாமல் காலில்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு எல்லா வகையான இபாதத்தை கொடுத்திருக்கிறானே, எல்லா வகையான உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறானே, அதை நினைத்து நம்ம என்ன வருது? அழுவது. அன்பாளர்களே, பிள்ளை இல்லாத எத்தனையோ நபர்களிடத்துல போய் கேட்டு பார்ப்போம், பிள்ளையுடைய அருமை அவர்களுக்கு தெரியும். அன்பாளர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்திலே ஊனமாக இருந்து குறை சொல்வதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். ஊனமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை எடுத்து தாய்ந்தர்களை போட்டுகிறார் என்று சொன்னால் தாய்ந்தருடைய சிறப்பு நிறைய உணர வேண்டும். அன்பாளர்களே, அதை குறித்தும் சொல்லுவோம் 2-3 நாட்களில். அவர்களை பற்றி பேசுவோம். அவர்களை நினைத்து என்றைக்காவது அனுபவிக்குவோம் தாய்ந்தர்களை பற்றி. அன்பாளர்களே, நம்மை உருவாக்கிய, நம்மளை வளர்த்த, இந்த அளவுக்கு உருவாக்கி இந்த இடத்தில் உட்கார வைத்து எல்லா தேவை நிவர்த்தி செய்தார்களே, அந்த தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை என்று சொல்கிறோமே, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன கைமாறு செய்திருக்கிறோம் அன்பாளர்களே?
நாம் இன்றைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது கடந்த ரமலானில் நமக்கு உணவு சமைத்து கொடுத்த தாயுந்தீர்கள் இன்றைக்கு ரமலானில் வீட்டுக்கு போய் பாருங்கள். எத்தனையோ குடும்பத்திலே வீட்டிலே தாயுடைய பருவாவும் தந்தையுடைய அமரக்கூடிய நாட்களும் தொடங்கி இருக்கிறது. பார்க்கிறோம் இல்லையா? அவருக்காக நாம் என்ன பிரார்த்தனை செய்திருக்கிறோம் என்பவர்களே, அவருக்காக என்ன இந்த உலகத்தில் நாம் செய்திருக்கிறோம் என்பவர்களே, நமக்காக வாழ்ந்த அந்த ஜீவனுக்காக என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அட்லீஸ்ட் சுஜூதில விழுந்து அவருடைய கபருக்காக நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அவருக்காக நேர்ச்சி விட்டு சென்றிருக்கிறார்களே, அந்த நேர்ச்சி நிவர்த்தி செய்திருக்கிறோமா? அவருக்காக அவருடைய குடும்பத்திற்கு கூடியவர்களுக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறோமா? தாய் நினைத்திருப்பால் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்காமல் மறைத்திருப்பால், இதோ தாய்க்காக நாம் கொடுக்கிற தர்மம் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கிறோம் என்பவர்களே. நமக்காக வாழ்ந்த அந்த ஜீவன்கள் அவளுக்காக அழுது மன்றாடாமல் நான் ரமலானிலே நோன்பு வைத்து விட்டு அன்பாளர்களே, நோன்புக்குண்டான கூலி கிடைக்கும். ஆனால் இஹ்லாஸ் இல்லையா அன்பாளர்களை சிந்தித்து பாருங்கள். இஹ்லாஸ் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் உருவாக்கினார். நிறைய சகாபாக்கள் அழுந்திருக்கிறார்கள். தானத்தை கொடுக்க முடியல, பொருளாதாரத்தை கொடுக்க முடியல. பொருளாதாரத்துக்காக போய் மாட்டார்கள். சொல்லுக்கு நேரம் போதார்கள். அருமையான ஒரு வரலாற்று சம்பவம். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு உமரில் நடக்கக்கூடிய வரலாற்று சம்பவம். எப்படி அருமையான சம்பவம் தெரியுமா பாடல்களே? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சகாபாக்கள் எதற்கெல்லாம் அழுந்திருக்கிறாங்க. அவரை உருவாக்கினாரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழுந்திருப்பாங்க? சிந்திச்சு பாருங்கள். எப்படி அறிந்திருப்பாங்க? உருவாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று சொன்னால் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கு? நீங்க பாருங்க, சொல்லி நிறைவு செய்கிறது. சஹாபாக்களுடைய அந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, பொருளாதார வசதி படைத்தவர்களே, சிந்தித்து பார்க்க கடவுள் விட்டிருக்கிறோம். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறீர்கள். அவர்களை பற்றி பேசவில்லை, கஞ்சத்தனப்படக்கூடிய அவர்களை பற்றி தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தோழர்கள் இருப்பாங்க, சகாபாக்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லா தோழரும் அமல்கள் செய்யக்கூடியது. யாரும் குறைந்தவர்கள் கிடையாது. எந்த சகாபாக்கள் இன்னொரு சகாபாக்கள் அமல்கள் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா சகாபாக்களும். இருந்தாலும் சில சகாபாக்கள் அமல் அதிகமா செய்வாங்க. இருக்குங்களா இல்லையா? நம்மளே இருக்கிறோம். அவங்க கூட ஒப்பிட்டு யாரையும் சொல்றது இல்ல. என்னதான் நம்ம அமல் செஞ்சா நம்ம தொழுக வந்தாலும் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, நேரம் வந்துருவாங்க. நம்ம பள்ளி குறவு இருக்கிறாங்க இல்லையா? நேரமா வந்தா நம்ம கடைபிடிக்கணும், இபாதத் செய்யணும், முன்சுத தொழணும், பின்சுத தொழணும். அதுக்கு பின்னாடி வந்து தொடர்பு இருக்கிறாங்க. இருந்தாலும் சில நபர்கள் போட்டி அதிகம் பண்ணுவாங்க. சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்பாங்க. நிறைய நபர்கள் நம்ம பார்க்கலாம். சகாபாக்கள் எப்படி சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகாபாக்களுக்கு மத்தியில அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இன்றைக்கு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றியது யார்? இன்றைக்கு ஜனாசாவிலே பங்கு விட்டது யார்? இன்றைக்கு நோயாளி நல விசாரித்தது யார்? இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. ஒவ்வொன்னா கேட்கும் போது எல்லா சகாபாக்கள் செய்திருந்தாலும் முதல்ல கையை தூக்குறது யாருங்க? அபூபக்கர் சித்திக். நல்ல மரணம் இருக்கு அவருக்கு. இதுதான் இந்த மாதிரி சதத்துல வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்றேன், எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்மு என்பது எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல முந்திக்கிறவங்க யார் முன்னாடி வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்மை அதிகப்படுத்துவாங்க. பாருங்களேன், என்ன சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் கை தூக்குவாங்க. இன்னைக்கு ஃபஜ்ர் யார சொல்லலாம், இன்னைக்கு நோன்பு நோட்டுறது யார சொல்லலாம், நோன்பு நோட்டுறது யார சொல்லலாம், இன்னைக்கு ஜனாசா அடக்கம் போட்டு யார சொல்லலாம், நோயாளி நல விசாரிச்சு யார சொல்லலாம். எல்லாத்தையும் முன்னாடி பாருங்க. கேக்குறேங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நோன்பு வச்சுட்டு காலையில எந்திரிச்சு ஜனாசா பார்த்துட்டு வந்துருவோம். அடக்கம் பண்ற வரைக்கும் நம்ம கூட இருக்குமான்னு கேட்டா நல்லா பாதுகாத்துற பார்த்துட்டு வந்து தூங்கிடுவோம் இல்லைங்களா? நோயாளி நல விசாரிச்சிருக்கிறோமா நம்ம? அதுக்கு உடம்பு சரியில்லை போய் பார்க்கலாம் அப்படிதான் நினைக்கும் இல்லைங்களா? ஒரு காலத்துல இருந்தது, பதினுடைய தொலைக்கெல்லாம் ஆள் வரலீங்கன்னா கூட்டமா போய் பார்ப்போம். வீட்டுல இருக்கிறவங்க பயந்துருப்பாங்க, எல்லாம் வச்சு இதோட இவ்வளவு கூட்டம் வருது. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, போயிருச்சு. இத நடக்கிறத வந்து உமர் எல்லாம் பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த அபூபக்கரே முன்னாடி இருக்கிறாரு, ஏன் நானும் முன்னாடி வருவோம். அல்லாஹ்வுடைய கேட்கும் போது இன்ஷா அல்லாஹ் நானும் சபையில முன்னாள் வரணும் என்று சொல்லி ஒரு முடிவு செய்கிறார் உமர் அவர்கள். அன்பாளர்களே, எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? சபையே அழுத முடிவு அன்பாளர்களே. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்துல நான் பார்ப்போம் என்று சொல்லி, வெறுமனை இல்லை, வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு படிப்படிக்காக இருக்கிறது. அந்த படிப்படியை பெற்று நாம் அதே போன்ற வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் இந்த ரமலான் கூட என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கு நினைவுறுத்தியவனாக இந்த சிறிய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.